ஆன்லைன்ல ஒரு ப்ராடக்ட் பாக்குறீங்க, அதோட பிரைஸ் 1000 ரூபான்னு போட்டிருக்கான். அதே ப்ராடக்ட் உங்க ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்ல இருந்து பார்க்கும்போது 2000 ரூபாய் இல்ல 700 போட்டிருப்பா. இதுக்கு காரணம் ஆஃபர்ல டிஸ்கவுண்ட் நீங்க நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். டைனமிக் பிரைசிங் அப்படிங்கிற கான்செப்ட் 1970ல யூஎஸ் ஏர்லைன் இண்டஸ்ட்ரியில ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது ஃபிளைட் சீட்ஸோட டிமாண்ட் அதிகமாச்சுன்னா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். டிமாண்ட் கம்மியானா பிரைஸும் கம்மியாகும். பட் இப்போ ஏஐ டிசைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஈச் பர்சனுக்கு ஈச் பிரைஸ், இண்டிவிஜுவல் பிரைசிங்கிற கான்செப்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏஐ எப்படி பிரைஸ் டிசைட் பண்ணுது? நீங்க என்ன வெப்சைட்ஸ் பாக்குறீங்க, நீங்க மொபைல் யூஸ் பண்றீங்களா, லேப்டாப் யூஸ் பண்றீங்களா, உங்க லொகேஷன் என்ன, நீங்க வாங்குற பையிங் பேட்டர்ன் எப்படி இருக்கு, நீங்க என்ன பொருள் எக்ஸ்பென்சிவா வாங்கியிருக்கீங்க அப்படின்னு இந்த எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி இந்த பர்சன் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியா இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு டேட்டாவை சொல்லுது. நல்லா புரிஞ்சுக்கணும், ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி பிரைஸை டிசைட் பண்ணல, உங்களோட ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி பிரைஸை டிசைட் பண்ணுது. இதுல கம்பெனிஸ்க்கு என்ன அட்வான்டேஜ்? ஏர்லைன், ஹோட்டல், ரீட்டைல் கம்பெனிஸ், ஓலா, ஊபர் இது மாதிரியான ரைட் ஆப்ஸ் எல்லாம் ஏஐ பிரைசிங் டிசைட் பண்றங்காட்டி இன்கம் வேற லெவலில் பிச்சுட்டு போகுது. பட் எம்ப்ளாயிஸ், டெலிவரி ஒர்க்கர்ஸ், டிரைவர்ஸ் இவங்களுக்கெல்லாம் இன்கம் அதே சேம் தான். எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்ற கருத்து ஏஐ பிரைசிங் எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி உருவாக்குது. ஏஐ ரிச்சா இருக்க மாதிரி ஒருத்தவங்க டிடெக்ட் பண்ணிருச்சுன்னா ப்ராடக்ட் சேம் பட் பிரைஸ் ஹையா இருக்கும். நம்மள மாதிரியான மிடில் கிளாஸ் அண்ட் புவர் கிளாஸ் பீப்புளுக்கு சீப் பிரைஸுங்கிறது கிராஜுவலா டிஸ்பிளேர் ஆக ஆரம்பிச்சிடும். பிரைஸுங்கிறது ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி இல்லாம ஒரு பர்சனை பேஸ் பண்ணிங்கிற மாதிரி மாறிட்டு இருக்குது காலம். டெக்னாலஜி நம்ம லைஃபை ஈஸி பண்ணுதா இல்ல நம்ம பாக்கெட்டை எம்டி பண்ணுதான்னு சொல்லி உங்க கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.